Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் வந்து பயாலஜி லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய நைட்ல அண்ட் மார்னிங்ஸில் என்னத்தை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து நல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து பயாலஜி நடந்துச்சு 11th. பாட்னி ஓரளவுக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஆனால் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்கு 1 or 2 வந்து டஃப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப இன்டீரியர் அப்படி இல்லை. ஓரளவுக்கு படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஈவன் சம்டம் அது வந்து அந்த கம்பல்சரி கொஷின்ஸு கரெக்டாக பண்ணியிருந்தால் ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியாக பண்ணலாம். மற்றபடி ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 1 or 2 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருந்துச்சு, சரிங்களா. அதனால் 12க்கும் அதே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துங்க. டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நல்லா ரிவிஷன் பாருங்கள். ஸோ டயக்ராம் அப்படிங்கிறது பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் இதுதான் டயக்ராம் இருக்குது. 4th லெசனில் இந்த கிளாஸ்மேட்டோட டயக்ராம், அதுக்கடுத்து அதிகமாக டயக்ராம் இல்லை. 6th லெசனில் அந்த அரளியில் இதுதான் டயக்ராம் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் டயக்ராம் கொஷின்ஸ் இருக்குது. செகண்ட் லெசன்ஸில் இருக்குது. அச்சியோட டயக்ராம் இருக்குது, இம்னோகுளோபின் இருக்குது, நிணநீர் முடிச்சோட டயக்ராம் இருக்குது. நம்ம A to Z என்னென்ன டயக்ராம் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் டயக்ராம் கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. 1 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 1 மார்க்ஸ் இன்னைக்கு 10 1 மார்க்ஸ் தான் புக் பேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு இதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் புக் பேக் நல்லா பார்த்துங்க. இன்டீரியர் வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் படித்த 2 மார்க்கு 3 மார்க்ஸ் அதுலேருந்து தான் வந்துச்சு. புதுசாக வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. 1 or 2 இடத்துல கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனால் கொஷினை நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் பண்ண ரெடி ஆகுங்க. ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் படித்தது தான், சரிங்களா. அதனால் புதுசாக படித்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் இது எல்லாமே கேட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம சுவாலஜி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இதை பார்த்துங்கன்னு சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் இது கேட்டிருந்தாங்க. பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு ஃபிஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லலை, இருந்தாலும் ஃபிஷன் சொல்லியிருந்தோம். இது ரெண்டுமே கேட்டுட்டாங்க. அதாவது பிளவுறுதல், துண்டாதல் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறையை சொல்லியாச்சு, சரிங்களா. கான்ஜுகேஷன் மெத்தடு, பார்த்தினோஜெனிசிஸ், கண்ணின பெருக்கம் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் லெசனில் சொன்னது தான். அதுக்கடுத்து 12th லெசன் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜென்ரல் கொஷின்ஸாக கழிவு மேலாண்மை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து 2வது லெசனில் இது வந்து புக் பேக் நம்பர்ஸ் வந்து மாறும். செகண்ட் லெசனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க, சரிங்களா. செகண்ட் லெசனு 3rd லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். 3rd லெசன் வந்தீங்கன்னா இந்த பேரியர் மெத்தட், பல்வேறு வகையான தடுப்பு முறைகள், இந்த ஏஆர்டி டெக்னாலஜி அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து 4th லெசனில் முடிஞ்ச அளவுக்கு எது எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க, சரிங்களா. அது வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. 5th லெசன் வந்தீங்கன்னா மனித மரபணு திட்டம். ஸோ மனித மரபணு திட்டத்தை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதுவும் வந்து ஃபைனல் டைமில் சொன்னால் அது வந்து கேட்டுட்டாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதுவும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு எல்லாமே நல்லா ரீகால் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மரபணு குறியீடு வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜெனட்டிக் கோடு, இந்த இப்போ ஏயுஜி எது ஸ்டார்ட் கோடான், எது வந்து ஸ்டாப் கோடான், அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும். அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து அந்த லைஃப் சைக்கிள், பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள், இந்த போதையை பற்றி ஜென்ரலாக படிச்சிங்கன்னு சொன்னோம். அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. போதை வந்து ஏற்படக்கூடிய விளைவு, போதையை வந்து மாணவர்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து சரி பண்ண சொல்லுவீங்க, எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. ஸோ செகண்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 31 32 30 இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. 4th லெசனில் 30 34 36 37 ஸோ இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ஏபிஎஃப்ல குறிப்பையும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஹெச் காரணியும் கேட்டிருந்தாங்க. பியூர் சயின்ஸ் சுவாலஜி கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போதை பற்றின கொஷின்ஸு, இந்த ஹெச்ஐவி டயக்ராம், இம்யூனோகுளோபினோட டயக்ராம், தடுப்பு மருந்துனா என்ன, பிசிஆரை பற்றி இருக்கக்கூடியது, குளோனிங்கோட நன்மை தீமை, ரோசி பற்றி, இன்சுலின் பற்றி, ஏடிஏ குறைபாடு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஷினை நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், சரியா. அதுக்கடுத்து பாட்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ பாட்னியில் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஸோ பாட்னியில் செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா. 1 and 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க.
நல்லா பார்த்து வச்சுங்க. ரெண்டுத்துலேயும் சேமாக கேட்குறாங்க அல்லது வந்து தனித்தனியாகவும் கேட்குறாங்க, பார்த்துங்க. ஸோ இந்த பல்காரணி பாரம்பரியம், பாலிஜினி இங்கே 2 இருபண்பு கலப்பு, டைகேபிள் கிராஸ்லாம் நல்லா பார்த்துங்க. கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குதன்மை, அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல். ஸோ இந்த செகண்ட் லெசனில் இது எல்லாமே பார்த்துங்க. 5th லெசனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ 9th லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்னு இருக்கும் சரிங்களா, அப்ஜெக்டிவ்ஸ், அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து அதுதான் சரிங்களா, அந்த ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா, அந்த கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு 9th லெசனும் 5வது லெசன் 9th லெசன் ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 10th லெசன் வரும்போது எல்லாமே படித்து வச்சுங்க. இந்த பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி சரிங்களா, அது வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து தாவரத்தோட பேர், அறிவியல் பேர் இதெல்லாமே படித்து வச்சுங்க, ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. ஈவன் 5 மார்க்ஸுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து 3rd லெசன் வந்தீங்கன்னா இது டிஎன்ஏ டிப் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. இந்த குறுக்கேற்றம் பற்றியும் பிளாய்டி பற்றி, மடியத்தையும் பற்றி நல்லா படித்து வச்சுங்க. முக்கியத்துவம், அது ப்ராசஸ் எப்படி நடக்குது அதுங்கிறத நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th லெசன் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பியல், இது எல்லாமே ரெகுலராக கேட்கறது. இந்த தாங்கி கடத்தியற்ற மரபணு மாற்றம், வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக கேட்கல. டிஎன்ஏ பிளாட்டிங் கூட ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நன்மை தீமைலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு இருக்குது. எது படிக்க முடியுமோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் லெசன்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சரிங்களா, எல்லா டாப்பிக்கும் படித்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. 10th லெசன் நல்லா ரிவிஷன் கொடுத்துங்க. 3 and 4 சரிங்களா, இதுவும் வந்து நல்லா ரிவிஷன் கொடுத்துங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 3 5 மார்க்ஸ் அளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து 6 7 இந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் சரிங்களா, இல்லைன்னா 8, இது 3த்தையும் சேர்ந்து ஒரு 5 மார்க்கு. அந்த 5 மார்க்கு கிரியேட்டிவாக இருக்கலாம் அல்லது ஈஸியானது அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணலாம் இருக்கலாம் சரிங்களா. அதனால் இந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் வந்து அதிகம், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்மி சரிங்களா. அதனால் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படித்து வச்சுங்க. நீங்கள் படித்த கொஷின்ஸ் வந்து நல்லா ரிவிஷன் கொடுத்துங்க. இருக்கக்கூடிய டைம் லேட் நைட்டாக படிக்காதீங்க. ஈஸியாக தான் வரும், ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு பாருங்கள். 1 மார்க்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள் 1 or 2 டைம்ஸ். இதை வந்து நம்ம படிச்சிருக்கோமா, சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பாருங்கள். நம்ம வந்து 12th பொறுத்தவரை எல்லா 1 மார்க்ஸும் ஷேர் பண்ணியாச்சு. நம்பிக்கையோடு போங்க. எல்லாமே நான் பாஸ் பண்ணுறது ஈஸி, பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் பாஸ் பண்ணாமல் போயிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் கவலை இல்லை. ஸோ நம்மளுடைய கவலை ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான பிரதிபலன் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால் நாளைக்கு வந்து டஃப்பாக வரும், 11th டஃப்பாக கேட்டாங்க, 12th அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஈஸியஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஸோ லேட் நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காதிங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. 1 மார்க்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். டயக்ராம் கொஷின்ஸ் பாருங்கள். இந்த பயன்கள், பண்புகள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ புக் பேக்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.